பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்தா போட்டு அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வெங்காயம், குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு எல்லாமே எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பேனில் ஆயில் விட்டு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ குடமிளகா சேர்த்துக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாஸ்தாலே ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் பேஸ்ட்டாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெட் சில்லி சாஸு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட டொமேட்டோ சாஸ் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வரமிளகாத்தூள் காரத்துக்கு, நாங்கள் கொஞ்சம் காரமாகவே சாப்பிடுவோம், அதனால் அது கொஞ்சம் காரத்துக்கு போட்டு இப்போ பாஸ்தாவே இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை மேலே தூவி விட்டால் சூப்பரான பாஸ்தா ரெடிங்க. ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த பாஸ்தா.